Hi guys, welcome back to my channel myself lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாள் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ நான் காலைல ரொட்டீன் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஃபேஸ் ரொட்டீன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்துட்டு என் ஃபேஸ்க்கு வந்துட்டு வாஷ் பண்ண போறேன். அதுக்கு வந்து நான் clean and clear வந்து எடுத்துட்டேன். அதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணியிருக்கேன். பயோலேருந்து பப்பாயா ஸ்க்ரப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரேட் வந்து 110 ஆகுது. சம்மர் ஸ்க்ரப் இதுட்டு நான் தனியாக இதுக்கு ரிவ்யூ நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு பயோ நீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பயோ நீம் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது நீமோட ஃபேஸ் வாஷ் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சட்னி அரைச்சிருந்தேன். தக்காளி சட்னியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த தக்காளி சட்னி அரைச்சிருந்தேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். எண்ணெய் விட்டு அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஈஸியானது, கொஞ்சம் சீக்கிரமாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தை வந்து நம்ம தனியாக வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டும் நான் வந்து இஞ்சி ஒன்று, கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா வந்து வந்து பட்டை மிளகா வந்து 3 எடுத்துருந்தேன். அதையும் நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நான் வந்து பருப்பையும் போட்டு நல்லா வந்துட்டு கருப்பு பருப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டேன். நான் ஏன் வந்து மிளகாய் தூள் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த தோசை தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தோசை சட்னி எல்லாம் வந்து பண்ணேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் காலையில், விநாயகர் சதுர்த்திக்கு காலையில். அதுக்கப்புறம் கிளீனிங் ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து முந்தைய நாளே எடுத்து வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் டிசைனாக வந்து பிள்ளையாரை வந்து வைக்கிற இடம் கொஞ்சம் டிசைனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பிள்ளையார் வாங்கியிருந்தேன். இந்த பிள்ளையாரோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிலையோட ரேட் வந்துட்டு 400 என்னமோ, ஆமாம் 400 வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கலசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கலசம் வந்து 150 ஆச்சு. இது வந்து ஒரு கொலுக்கு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்ய போகிறேன் இந்த வாட்டி. நிறைய வந்துட்டு மாடலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு தனியாக வந்துட்டு எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்காக விளக்கு எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். காய்கறி எல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். அது மீன் வந்து சாம்பார்லாம் வைக்கணும்ல, அதுக்காக வந்து காய்கறி, பூ அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தோம். நான் டிசைனாக பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னு அதுக்காக கல்லெல்லாம் வந்துட்டு எடுத்து வாங்கி வச்சுருந்தேன். கல் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் செஞ்சு காட்டுறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க. சூப்பராக இருந்துச்சு நான் வந்து செஞ்ச மாடலு. விளக்கும் கல் இந்த மாதிரி பிள்ளையாரோட சிலை இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு கிளீனிங் ஒர்க் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். காலைல எழுந்திரிச்சோன்னா ஃபுல்லுமே க்ளீன் பண்ணாதான் வேலை கரெக்டாக ஓடும். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லுமே நம்ம வந்து கூட்டிக்க போகிறோம். கூட்டிட்டு இன்னைக்கு மதியம் வந்து ஒன்றும் அவ்வளோவா கிராண்டாக ஒன்றும் கிடையாது. மறுநாள் சதுர்த்தினால ஒன்றும் கிராண்டான சாப்பாடு கிடையாது, சிம்பிள் சாப்பாடு தான். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பண்ணேன். வாழைப்பழத்தில் வந்துட்டு சிப்ஸ் போட்டிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ரொட்டீனும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.